சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய சிவகார்த்திகேயன் அவர்கள் தனுஷை நேரடியாக தாக்கியிருக்கார். அவரிடம் இருந்த அனைத்து கோவத்தையுமே கொட்டி தீர்த்திருக்காருன்னே சொல்லலாம். சமீபத்தில் கொட்டுக்காளி படத்தோட ட்ரெய்லர் வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய சிவகார்த்திகேயன் அவர்கள் கொட்டுக்காளி திரைப்படம் மிகவுமே அருமையாக வந்திருக்கு. இந்த படத்தை எடுத்ததற்கு முக்கிய காரணமே வினோத் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், அவரை பாராட்டணும். அதற்காக தான் வினோத் அவர்களுக்காக தான் இந்த படத்தை எடுத்தேன். கூழாங்கல் படத்தை பார்த்து மிகவுமே வியந்து போன அந்த படம் வெளிவரணும்னு நானும் விரும்புகிறேன். ஆனால் பல பிரச்சனைகளும் தடங்களும் இருக்குது. அதுக்குள்ளே நான் போக விரும்புவேன். ஆனால் இந்த படம் கண்டிப்பாக வந்தாகணும். இந்த படத்தை பார்த்துட்டு இவரை எப்படியாவது இவரை பாராட்டணும், கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படத்தையும் நான் எடுத்தேன். இந்த படம் வெற்றி பெற்று அதில் லாபம் கிடைத்தால் அந்த லாபத்தை வைத்து மற்றொரு படத்தை எடுப்பேன். வேறு ஏதாவது ஒரு இயக்குநர்கள் வினத்தை போல வேறு யாராவது ஒரு இயக்குநர்கள் இருந்தால் அவர்களை வைத்து நான் வேறொரு படத்தை எடுப்பேன். வேறொரு இயக்குநர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன். அவர்களை சினிமாவில் நான் அறிமுகப்படுத்துவேன். அதற்காக இவரை தான் நான் வளர்த்து விட்டேன், வினோத்தை நான் வளர்த்து விட்டேன், அடுத்த இயக்குநரை நான் வளர்த்து விட்டேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி பழகிக்கிட்டாங்க. சிவகார்த்திகேயன் தான் வளர்த்து விட்டேன், நான் தான் வளர்த்து விட்டேன்னு சொல்லி அவர்களெல்லாம் பெருமை சேர்த்து கொண்டார்கள் அப்படின்னு நேரடியாக அனைத்து கோவத்தையும் கொட்டி தீர்த்திருக்காரு. தனுஷிடம் இருந்த கோவத்தை எல்லாம் தனுஷ் இப்படி நேரடியாக தாக்கியும் இருக்கார். ஆரம்ப கட்டத்தில் டிவி நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக இருக்கும்பொழுது அவருடைய திறமைகளை புரிந்து கொள்ள தனுஷ் அவர்கள் 3 படத்தில் அறிமுகம் செய்து வைத்தார். அந்த படத்தில் நடிக்க வாய்ப்பும் கொடுத்தார். கிட்டத்தட்ட 2வது ஹீரோவுக்கு ஈக்குவலாக வாய்ப்பும் கொடுத்தார். அதில் சிவகார்த்திகேயன் நடிப்பு அனைவராலுமே பாராட்டப்பட்டது. அதன் பிறகு இருவருமே இணைப்பிரியாத நண்பர்களாக இருந்துட்டு வந்தாங்க. ஆனால் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வரும்பொழுது சிவகார்த்திகேயன் அவர்கள் தனுஷோடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், முழுவதுமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும், அவருக்கான கால் ஷீட் எல்லாமே தனுஷை கேட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் தனுஷ் அவர்கள் நினைத்ததாக கோலிவுட் வட்டாரங்களில் தகவல்களுமே பரவிட்டும் வருது, கிசுகிசுவும் படுது. ஆனால் சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி அபரிவிதமாக இருந்ததுனால அதை தடுக்கும் விதத்தில் நிறைய வேலைகளையும் தனுஷ் அவர்களும் செஞ்சுருக்காரு. அதே போல் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் நிறுவனமும் இவரிடம் கால் ஷீட் வாங்கியிருக்காங்க. 5 படத்தில் நடித்து கொடுங்க அப்படின்னு கால் ஷீட் வாங்கி கொடுத்துருக்காங்க. சிவகார்த்திகேயன் எப்போல்லாம் கேட்குறாரோ அப்போல்லாம் பண்ணலாம் இருங்கன்னு காலதாமதம் செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு இவருடைய சம்பளம் 30 லட்சத்திலிருந்து 10 கோடி அளவுக்கு உயர்ந்து போனது இவரது சம்பளம். அதன் பிறகு இப்போ 5 படத்தை நீங்கள் முடித்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அந்த பெரிய ப்ரொடக்ஷன் அவருக்கு அழுத்தம் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது தான் புரிய நெப்போட்டிசம் இங்கே நடக்குது, நம்மளை வீழ்த்தத்துக்கு நிறைய பேர் வாரிசு நடிகர்களே இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு அப்பொழுது தான் அவருக்கு புரிந்தது. அது வேறு யாரும் கிடையாது, சூர்யா மற்றும் கார்த்தி அவர்களுடைய உறவினர் ஞானவேல் ராஜா அவருடைய ப்ரொடக்ஷன் நிறுவனம் தான். தனுஷ் ஒரு பக்கம் சிவகார்த்திகேயனை வீழ்த்த நினைக்க இவர்களுமே சிவகார்த்திகேயனை வீழ்த்தவும் நினச்சிருக்காங்க. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் ஒரு திறமையான நடிகர் இருக்கும்போது அவரது திறமையை முழுவதுமாக தடுத்து நிறுத்திட முடியாது. அவருடைய திறமையை தள்ளி போட தான் முடியுமே தவிர அவரது திறமையை முழுவதுமாக தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி தான் சிவகார்த்திகேயன் வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு. ஆனால் போதாக்குறைக்கு போகும் இடங்கள்லாம் தனுஷ் அவர்களும் நான் ஒரு டைரக்டர்கிட்ட காமெடி ஸ்கிரிப்ட் இருந்தால் கொடுங்களே அப்படின்னு நான் கேட்டேன். அந்த நடிகர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு பல இடங்களில் தனுஷ் அவர்கள் பேசியிருக்காரு. உடனே அனைவரையுமே சிவகார்த்திகேயன் ஒரு காமெடி நடிகர் தான், பாக்யராஜ் போல தான் காமெடி நடிகர் தான், இவருக்கு ஆக்ஷன்லாம் வராது, எகிரி குதிச்சுலாம் சண்டையெல்லாம் போட மாட்டார் அப்படின்லாம் நிறைய விமர்சனங்களுமே வந்தது. அதையெல்லாம் முறிக்கும் வகையில் தான் ஒரு படத்துலேயுமே தனக்கான கேரக்டரை மெருகேற்றி கொண்டே வந்தார். வித்தியாசமான கேரக்டர்களை தேர்ந்தெடுத்துட்டும் வந்தார். ஒரே விதமான காமெடி கேரக்டர்களாக தேர்ந்தெடுக்காமல் வித்தியாசமான கேரக்டர்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டும் வந்தார் சிவகார்த்திகேயன் அவர்கள். தற்பொழுது சிவகார்த்திகேயன் அவர்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே நடிக்க தயாராக இருக்கும் ஒரு நடிகர்ன்ற பெயரும் பெற்றிருக்கார். காமெடி மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் ஹீரோவாகவும் நடிப்பு ஹீரோவாகவும் திகழ்ந்துட்டும் வர்றார். இந்த நெப்போட்டிசம் காரணமாக சிவா கூடவே இருந்தவர், ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை சார்ந்தவர். சிவா கூடவே இருந்து அவரை காலை வாரி விட்டவரும் இருக்கார். பெரிய கடனில் அவரை முழுகி விட்டு தப்பித்து ஓடியும் விட்டார். இது ரெமோ இசை வெளியீட்டு விழாவில் அவர் கதறி அழுவது அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அந்த நிகழ்ச்சியிலே என்கிட்ட கார் கிடையாது,
வாடகை காரில் தான் நான் வந்திருக்கேன்னு வந்து சொல்லியிருப்பார். அந்தளவுக்கு வந்து பெரிய கடனாளியாக ஆக்கிவிட்டு அந்த நபரும் வந்து சென்று விட்டார். அந்த கடன்களை எல்லாமே அனைத்தையுமே வந்து தற்போது தான் அயலான் படத்தில் தான் வந்து கடன் அனைத்தையுமே வந்து முடித்து வைத்திருக்கார். ஒரு டிவி நிகழ்ச்சியில் சாதாரண நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக கலந்து கொண்டு அதன் பிறகு வந்து ஆங்கராக மாறி அதன் பிறகு ஒவ்வொரு திறமையுமே வந்து நடிப்பு திறமையும் வந்து அனைத்து நிகழ்ச்சிகளுமே வந்து வெளிப்படுத்தி கடைசியாக வந்து சினிமாவில் ஹீரோவாக வந்து நிலைத்து நிற்பதுன்றது அந்த அளவுக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து சாத்தியமான விஷயம் கிடையாது. டிவியிலிருந்து வந்தவங்க பல பேர் வந்து ஹீரோவாக நடித்தாலுமே வந்து தற்பொழுது அவர்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. மீண்டுமே வந்து அவங்க டிவி நிகழ்ச்சிக்கு போயிட்டாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து தொடர்ந்து அவரது விடாமுயற்சினால் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார். அப்படி வந்து வளர்ந்து வரும் நடிகரை வந்து தட்டுன்னு வந்து தட்டிகிட்டே இருந்தால் வந்து எந்த அளவுக்கு தான் வந்து பொறுத்துட்டு இருப்பார். ஒரு நடிகனோட வளர்ச்சியை வந்து தள்ளி போட தான் முடியுமே தவிர அதை வந்து யாராலுமே வந்து தடுத்து நிறுத்த முடியாது. இது தெரியாமல் பலருமே வந்து அடுத்தவருடைய வாழ்க்கையில் வந்து விளையாடிட்டும் வந்திருக்காங்க. இத்தனை விஷயங்களோட வெளிப்பாடை தான் மேடையில் வந்து கொட்டி தீர்த்திருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள். நான் வந்து யாரையுமே வந்து வளர்த்து விட்டேன், நான் தான் இவரை வளர்த்து விட்டேன் அப்படின்னு வந்து நான் யாரையுமே வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து அத்தனை கோபங்களையுமே வந்து அந்த மேடையில் கொட்டி தீர்த்திருக்கார். அதுபோல் தான் திறமையான இயக்குனர் வினோத் இருந்தார். அவரை வைத்து நான் படம் எடுத்தேன். இதே போல் வினோத்தை போல் திறமையான இயக்குனர் வேறொரு கிடைத்தாலும் வந்து அவரையும் வைத்து நான் படம் எடுப்பேன். அதுக்காக வந்து நான் தான் இவர்களை எல்லாம் வளர்த்து விட்டேன்னு வந்து பெருமை பீத்து கொள்ளவும் மாட்டேன், சொல்லிக் கொள்ளவும் மாட்டேன்னு வந்து சொல்லியிருந்தார். வினோத் அவர்களை இந்த படத்தை பற்றி பேசும்பொழுது வந்து இந்த திரைப்படம் வந்து பல சர்வதேச விழாக்களுக்கு சென்று விருதை வென்றிருக்கு. அதற்காக வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படம்னு வந்து நினைக்க வேண்டாம். பெரியவர்கள் மட்டும் தான் இந்த படத்தை பார்க்க வேண்டும்னு நினைக்க வேண்டாம். இந்த படத்தை வந்து அனைத்து தரப்பினரும் வந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். இந்த படம் வந்து சர்வதேச விழாக்களுக்கு அனுப்பியதற்கு இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக தான் வந்து அவர் சொல்லியிருந்தார். கொட்டுக்காளின்றதுக்கு அர்த்தமும் வந்து என்னன்றது அந்த விழாவில் அவர் சொல்லியிருக்கார். கொட்டுக்காளின்றது எங்கள் ஊர்களில் கிராமங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து அடங்காத தைரியமான ஒரு ரக்கடான பெண்ணுங்களை தான் வந்து நாங்கள் கொட்டுக்காளின்னு வந்து சொல்லுவோம்னு வந்து சொல்லியிருந்தார். அதே போல் தனுஷை பட்ட ஒரு சீனியர் நடிகருமே வந்து நேரில் பார்ப்பதுக்கு தான் வந்து தனுஷ் வாங்கப்பா வாங்க சார் அப்படின்னு வந்து பம்புவார். அவர் திரையில் மட்டும் நடிகர் கிடையாது, நேர்லேயுமே வந்து மிகப்பெரிய மகா நடிகன் அப்படின்னு வந்து சொன்னதாக தகவல்களுமே வந்து கோலிவுட் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுது. இது அத்தனையும் இருக்க அனைத்து தடைகளையும் தாண்டி வந்து சிவகார்த்திகேயன் தற்போது ஜொலித்தும் இருக்கார். விரைவில் அவர் நடித்த அமரன் திரைப்படமும் வந்து வெளிவரவும் இருக்குது. அந்த படத்தில் உண்மையான இராணுவ வீரர்கள் எப்படி இருப்பாங்களோ அதற்கேற்ற மாதிரி அவருடைய உடம்பையும் வந்து ஏற்றியிருக்கார், உடலையும் வந்து அமைத்திருக்கார். பொதுவாகவே வந்து சிவகார்த்திகேயன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட்டிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அவருடைய வீட்டில் வந்து ஜிம்முக்கான செட்டப் வந்து அனைத்துமே இருக்குது. அப்படி இருந்தாலுமே கூட வந்து நான் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் செஞ்சாலே வந்து எனக்கு டயர்டாகிட்டு நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் சிக்ஸ் பேக்ஸ்லாம் வந்து எனக்கு ஒத்து வராது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஆனால் இந்த படத்துக்காக வந்து அவர் உடலை வந்து அந்தளவுக்கு வருத்தி மெருகேற்றி நடித்திருக்காரு இந்த படத்தில். சிவகார்த்திகேயன் எப்படியெல்லாம் வந்து கேலி பொருளாக்கி அவமானப்படுத்தி தவறான தகவல்களெல்லாம் கொடுத்து அவர் சினிமா வாழ்க்கையே வந்து வீழ்த்த நினைத்தார்களோ, திரும்பியும் வந்து ஒரு திருச்சிக்கே போகணும் அப்படி இல்லைன்னா விஜய் டிவிக்கு ஆங்கராக போகட்டும்னு வந்து அனைத்து சதி வேலைகளுமே நடந்தது. அத்தனை சதி வேலைகளையுமே வந்து முறியடித்து தற்போது விஜய்க்கு அடுத்ததாக வந்து பேசும் பொருளாகி இருக்கார் சிவகார்த்திகேயன் அவர்கள். அதாவது விஜய்க்கு அடுத்த இடத்துல சிவகார்த்திகேயனை வைத்து பேசும் அளவுக்கு வந்து வளர்ந்து நிற்கிறார், வானுயர்ந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார் சிவகார்த்திகேயன் அவர்கள். அவரை போகும் போக்கில் அப்படியே விட்டுட்டாலே வந்து நல்லது. அதை விட்டுட்டு அவரை வீழ்த்த நினச்சி பல சிக்கல்களை கொடுத்து இன்னல்களும் அவமானங்களும் கொடுக்கும்பொழுது தான் வந்து அவருடைய வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருக்கும். இது மாதிரிலாம் பிரச்சனைகளை கொடுத்து இவர்களே வந்து வளர்த்து விடுவதை போல வந்து ஆகிவிடும். அப்படி தானே வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களும் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் அவர்களுக்கு எவ்வளவு வந்து பழி சுமத்தப்பட்டது, எவ்வளோலாம் கேலி சித்திரத்துக்கு ஆளானார் அப்படின்றது தெரியும். அவருக்கு நடந்த வாழ்க்கை கட்டத்தில் நடந்த அத்தனை சோக காட்சிகளும் அதே போல் வந்து சிவகார்த்திகேயனும் தற்பொழுது நடந்து வருது. இவரும் வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக திகழ்ந்துட்டார் என்றே வந்து சொல்லலாம். மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.